காதல் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீட்டுல பணம் திருடு போகும். என்ன? புலிக்கு முன்னாடி ஓடுகிற மானும் பொண்ணுக்கு பின்னாடி ஓடுகிற ஆணும் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இளைஞர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு முறை தான் ஆச்சு. ஒரு முறை தான் ஆச்சா? நான் 2 முறை பண்றதுக்கு முருகனா. முருகரை பத்தி தப்பா பேசாதீங்க நடுவர்களே, அதுக்கெல்லாம் வரலாறு. நான் முருகனை பார்த்து இப்ப நான் பொறாமப்படுறேன். எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி தான். ஈஸ்வரனுக்கு அவங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. நான் கேட்டேன், ஏன்டா ஒரு பொண்டாட்டி சமாளிக்க முடியாடா அப்பா, ஏன்டா 2 பொண்டாட்டி கட்டி சமாளிக்க? நான் அச்சாம்பார் எங்க அப்பா ஒரு வார்த்தை, ஒரு பொண்டாட்டி கட்டியா அம்பன் நம்ம கிட்ட சண்டை பிடிப்பா, 2 பொண்டாட்டி கிட்ட அவங்க 2 பேர் சண்டை பிடிப்பாங்க, நம்ம பெரிய ஆயிடலான். முருகா மாமனே நான் பக்கத்தில் இருக்கிற என்னடா அப்பனே முருகனா இவன் மாமனே முருகனா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு புள்ள வந்துச்சு அப்பனே முருகானுச்சு. அந்த பிள்ளைக்கு அப்பா முருகனா எனக்கு என்ன ஆகணும்னா நேரம் வரைக்கும் கால் செவிட அவனுக்கு கொஞ்சம் அசந்துட்ட நடுவர். ஆனா உண்மையிலேயே எல்லா முருகன் அப்பனேன்னு வாங்க. ஆனா இண்டூர் கோயிலில் ஒருத்தன் முருகா மாமனேன்னா பக்கத்தில் இருக்கிற என்னடா அப்பனே முருகனா இவன் மாமனே முருகனா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி எப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு புள்ள வந்துச்சு அப்பனே முருகானுச்சு. அந்த பிள்ளைக்கு அப்பா முருகனா எனக்கு என்ன ஆகணும்னா பார்த்தீங்களா, எங்கள் பசங்களாம் அவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிப்பாங்க நடுவர்களே. உங்களை மாதிரி யோசிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன முதியோர்களா? எங்கள் நடுவரை பற்றி எல்லா ஊர்லேயுமே நான் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, பேப்பர் வச்சு எழுதிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? நடுவரை புகழ்ந்து ஒரு 4 வார்த்தை. எங்க நடுவரை நாங்கள் புகழாமல் யாருங்க புகழ முடியும்? எல்லா மாதமும் மாதத்தில் 20 நாள் நிகழ்ச்சி கொடுக்குறாரு, 10,000 ரூபா சம்பளம் தர்றாரு, போகிற ஊருக்கெல்லாம் எங்களை கூட்டிகிட்டு போய் சோறு வாங்கி தராரு, தங்குறக்கு இடம் கொடுக்குற எல்லாம். இந்த நடுவரை நான் தானே வாழ்த்தணும். நல்லா கைத்தட்டுங்க, அவரை வாழ்த்த போகிறேன். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க நடுவர். ஆனா இங்க ஒரு அற்புதமா எல்லாமே அமைச்சிருக்கீங்க. ஒரே ஒரு குறை மட்டும் தான். நல்ல பாராட்டு. எல்லா ஊர்லயும் அந்த ஒண்ணுமா இதுல எவ்வளவு இருக்குன்னு தான் தெரியல, கவர் மட்டும்தான். எல்லா ஊர்லயும் ஐயா அந்த வளகாப்பு பண்றதுக்குன்னு ஒரு சேர் இருக்கும், அந்த சேர்ல நடுவுற உட்கார வைப்பாங்க. பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த மேடையில் அது ஒண்ணு மட்டும் குறை நடுவர்களே. இருந்தாலும் பரவாயில்ல, நிமிர்ந்து உட்காருங்க. நான் நடுவரை புகழ்ந்து பேச போறேன். நோட் திஸ் பாயிண்ட். ஆனா சூப்பர் ஸ்டார் மருமகன் தனுஷ் மாதிரி நானு. இந்த விஷயம் தனுஷுக்கு தெரியுமா? சரிமா, சரி நிமிர்ந்து உட்காருங்க. கடகடவென்று பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. நல்லா கைத்தட்டுங்க தம்பிங்களா. கோபப்பட்டு பார்த்தால் அனகோண்டா. யார் இது? பக்கவாத்தியமா? அந்த அணிக்கு தீர்ப்பு வழங்க நீங்க என்ன மண்டா? கரெக்டா வாழ்த்திருக்கனா? நடுவரை கேவலப்படுத்தினா அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எங்க நடுவரை நாங்க தான் புகழ்ந்து பேசுவோம். இப்ப நம்மளுடைய முருகப்பெருமான வாழ்த்தியாச்சு, நடுவரை புகழ்ந்தாச்சு. அடுத்து எங்களுடைய தலைப்புக்கு ஏற்ற இளைஞர்களை வாழ்த்தணும் இல்லையா? சரியா? ஏன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அக்காவால தாங்க முடியாது. போட அந்த ஓமலூர் தான்னா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குதுரா. சரி நடுவர்களே, அற்புதமான நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வளோ அற்புதமான ரசிகர்களை கொஞ்ச நேரம் மகிழ்விச்சுட்டு எங்களோட தலைப்புக்கு ஒட்டின பாடல்களையும் பாடிட்டு அப்படியே நான் செய்திக்குள்ள வந்துடலான் இருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா, காதலிக்கும் இன்னைக்கு காதல்ன்றது கெட்ட வார்த்தையா நடுவர்களே? காதல் ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்லை, அது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விட்ட வார்த்தை கிடையாது நடுவர்களே. காதல் கெட்ட வார்த்தை இல்லை, இன்றைய இளைஞர்களின் நெஞ்சை தொட்ட வார்த்தை. இளைஞர்களே, ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். என்ன? புலிக்கு முன்னாடி ஓடுகிற மானும் பொண்ணுக்கு பின்னாடி ஓடுகிற ஆணும் நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இளைஞர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். என்ன இப்படி நான் ஏன் சொல்றேன்னா, யாரு கூட வாழ்ந்தால் நல்லா இருப்போம் நினைக்கிறது பொம்பளைங்க குணம், யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது ஆம்பளைங்க குணம். கேர்ஃபுல் இளைஞர்களே. இருங்க, இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீ 7 வருஷம் பட்டிமன்றம் நடத்தி இந்த கூட்டம் இல்லையா? 8வது வருஷம் உண்மையிலே சொல்றேன், அண்ணன் எம்எல்ஏ நான் இருக்கிறதுனால சொல்றேன், 8வது வருஷம் உண்மையிலேயே சரித்திரம் வாய்ந்த கூட்டம். பின்னாடி கேக்குதுங்களா? அது ஏன் தெரியுமா? நேத்துக்கு நான் தான் இன்ஸ்டா பேஜ்ல இந்த ஊருக்கு வரேன்னு பதிவு போட்டிருந்தேன். அதனாலதான் நீங்க நினைச்சிட்டீங்களா நீங்க வரனாலதானே இந்த ஊருக்கு வர நான் பதிவு போட்டிருந்தேன். அதனால என்னுடைய ரசிக மக்கள் வந்திருக்காங்க நடுவர்கள். சரி போயிடலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த காதல் எல்லாருக்குமே வருது, எல்லா இடத்துலயும் பரவி கிடக்குது காதல். அப்படி காதலிக்கும் போது ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த காதல் சேராம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க இளைஞர்கள் அதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போய் பிரச்சனை பண்றது, அவளோட வாழ்க்கையில மண்ணள்ளி போடுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க நடுவர்களே.
காதல் எவ்வளவுக்கு ஆமா எவ்வளவு ஆமாவா காதல் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ ஆமா ஆமாவா காதல் எவ்வளவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீட்டுல பணம் திருடு போகும். நீங்க காதலிச்சிருக்கீங்களா நடுவர்களே? நான் காதல் அழிச்சிருக்கேன். காதலை அழிச்சிருக்கீங்க? காதலிச்சிருக்கேன். சேர காதலே வரமாட்டேங்குது அப்படின்னா நீ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணணும். நீங்க இது ஏதோ சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சின்னு நினைச்சிட்டீங்க எங்க நடுவரை பார்த்து. அதுக்கு நிகழ்ச்சியில் இது பட்டிமன்றம். நடுவர்களே உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் திருமணம் ஆயிடுச்சா? ஒரு முறை ஆயிடுச்சுமா. ஒரு முறையா? வரும்போது சொன்னா எங்க வீட்டுக்காரி குமாரசாமி பேட்டை 8 முறை பண்ணிருக்கிற பட்டிமன்றம். 8 முறை. அற்புதமான ஒரு ஊரு, அருமையான ஒரு ஊரு. இன்னைக்கு வாழையில சாப்பிடுங்க அண்ணா. இன்னைக்கு வாழையில சாப்பாடு போட்டாடா. சரி, இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பாடுன்னு கேட்குறியா? இலங்கை கிரிக்கெட் பவுலர் மலிங்கா தெரியுமா? மலிங்கா மாதிரி பந்தை வீசி எறிஞ்சானா நான் மகேந்திர சிங் தோனி மாதிரி பாஞ்சு பிடிக்கணும். ஆனால் இன்னைக்கு சாப்பாடு போடும்போது வாழையில் சாப்பாடு போட்டு சொன்னா ஒரு வார்த்தை, மாமா சாப்பிட்டு ஒரு கைப்பிடி சோறை ஒரு ஓரமாக இலையில வைங்கண்ணா. ஏன்னு கேட்டேன். வச்சுட்டு வெளியே தூக்கி போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாய் வரும், அந்த நாய் சாப்பிட்டு நன்றியோடு நினச்சிக்கணும். வைக்கலனான்னு கேட்டேன். வைக்கலனாலும் நீங்கள் வெளியில தூக்கி போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு நாய் வரும், அந்த நாய் நினச்சிக்கும். ஏற்கனவே ஒரு நாய் ஃபுல்லாக நக்கி சாட்டுக்குதுண்ணா. சாப்பாடெல்லாம் வேணாண்டிண்ணா. இங்கே வந்ததுமே ஒரு பையன், சார் நீங்கள் போன வருஷம் பட்டிமன்றம் பண்ணது நீங்கள் தானே? நான் பரவாயில்லரா கண்டுபிடிச்சிட்டானே, ஒரே சந்தோஷம். வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட போகலான்னா. இல்லை தம்பி பட்டிமன்றம் டைம் ஆகிடுச்சு, முடிச்சுட்டு இன்னொரு நாளைக்கு வரணும். வாங்க சார் எங்கள் வீட்டுக்கு. கண்ட நாயெல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடுது, உங்களுக்கு என்ன சார்ண்ணா? அங்கே திட்டு வாங்கினா கடைசி வரைக்கும் திட்டு தான். இனி ஒரு உண்மையை நடுவரை பற்றின ஒரே ஒரு உண்மையை நான் இந்த மேடையில் சொல்லான் இருக்கேன். இது வரைக்கும் நான் எங்கேயுமே சொன்னதில்லை. ஆனால் நீங்கள் எல்லாருமே ரொம்ப வெள்ளந்தியாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கனால இந்த மேடையில் அந்த உண்மையை சொல்லிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நடுவரைக்கும் அந்த உண்மை தெரியாது. வெள்ளந்தியாக்குறாங்களா? ஆமாம். பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஜாலி ரெஸ்டாரண்ட் ஹோட்டலுக்கு முன்னாடி ஒரு கடை இருக்குது. என்ன கடை நடுவர்? தெரியும். என்ன கடை நடுவர்களே? ஒரு ஏதோ ஒன்று பேசுமா. சரி நடுவர்களே, குறுக்க பேசுனீங்கன்னா மறந்துடுவேன். நடுவருக்கே தெரியாத ஒரு உண்மையை நான் இங்க சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. எத்தனை முறை? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நடுவர்களே. ஒரு முறை தான் ஆச்சு. ஒரு முறை தான் ஆச்சா? நான் 2 முறை பண்றதுக்கு முருகனா. முருகரை பத்தி தப்பா பேசாதீங்க நடுவர்களே, அதுக்கெல்லாம் வரலாறு. நான் முருகனை பார்த்து இப்ப நான் பொறாமப்படுறேன். எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி தான். ஈஸ்வரனுக்கு அவங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, பெருமாளுக்கு 2 பொண்டாட்டி, எங்க அப்பனுக்கு 2 பொண்டாட்டி. நான் கேட்டேன், ஏன்டா ஒரு பொண்டாட்டி சமாளிக்க முடியாடாப்பா, ஏன்டா 2 பொண்டாட்டி கட்டி சமாளிக்க? நான் அச்சாம்பார் எங்க அப்பா ஒரு வார்த்தை, ஒரு பொண்டாட்டி கட்டியா அம்பன் நம்ம கிட்ட சண்டை பிடிப்பா, 2 பொண்டாட்டி கிட்டா அவங்க 2 பேர் சண்டை பிடிப்பாங்க, நம்ம பெரிய ஆயிடலான்ட்டு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. ஆயிடுச்சு. உங்க மனைவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நடுவர்களே. ஆயிடுச்சுமா. ஐயா நீங்க உங்க முன்னாடி தான் கேட்குறேன், நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லணும் இதுக்கு. ஆயிடுச்சுங்களா? உங்களுக்கு எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? ஆன வருஷம் ஒரு 20 வருஷம் ஆச்சுமா. 20 வருஷத்துக்கு முன்னாடி. வருஷம் ஞாபகத்துல இல்லையா? வருஷம் ஞாபகம் இல்லம்மா. சரி, உங்க மனைவிக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு? இல்ல இப்ப நீ மென்டலா நான் மென்டலான்னு தெரியல. அது கடைசில பாத்துக்கலாம். அது கடைசில தெரியும். சரிம்மா. உங்க மனைவிக்கு எத்தனை வருஷம்? அவளுக்கு 20 வருஷம் முன்னாடி தான் ஆச்சு. எங்க நடந்துச்சு? எந்த ஊர்ல? மண்டபத்தில் நடந்துச்சு. எந்த ஊர் நடுவர்களே? நீங்க தான் இப்ப குழம்பி போயிருக்கீங்க. மொரப்பூர் சிங்காரவேல மண்டபத்தில் நடந்துச்சு. உங்க மனைவிக்கு எந்த ஊர்ல எந்த மண்டபத்தில் நடந்துச்சு? கன்ஃபார்ம். அந்த மண்டபத்துல தான் நடந்துச்சு. அதே மண்டபத்துல நடந்துச்சா? ஆமா. சரி, போனா போட்டோம். கல்யாணம் நடந்த நாள் ஞாபகத்துல இருக்கா? கல்யாணம் பண்ணதே பெருசு. கல்யாணம் பண்ணவனுக்கு என்னைக்காவது கல்யாணம் நடந்ததே பெருசுதான். சரி, நாள் ஞாபகத்துல இல்லையா? ஞாபகம் இல்லம்மா. குழந்தை இருக்கா? இருக்குதுமா. எத்தனை குழந்தை? ஒரே ஒரு பொண்ணுமா. உங்க மனைவிக்கு? ஒரு பொண்ணுதாம்மா. மனைவிக்கு ஒரு பொண்ணு தானா? சரி, இப்பதான் அந்த உண்மையே சொல்ல வேண்டிய நேரம். அண்ணா கேமரா அண்ணா நல்லா ஜூம் வைங்கண்ணா நடுவருக்கு. எவ்வளவு கேமரா படம் முடிச்சாலும் நான் செவப்பா தெரிய மாட்டேன். சரிங்க, எந்த ஊர்லயும் சொல்லாத ஒரு உண்மை. உங்களுக்கு ஒரு பொண்ணு, உங்க மனைவிக்கு ஒரு பொண்ணு, ஒட்டுமொத்தமா சேர்த்து உங்க வீட்டுல ஒரு பொண்ணு குழந்தை. நடுவருக்கு ஒரு பொண்ணு, ஆனா உங்க மனைவிக்கு 2 குழந்தைங்க. நல்லா கை தட்டுங்க. நடுவர் ஒரு குழந்தை தானே சொல்லியிருக்காரு மேடையில், ஆனால் நடுவருக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தை தான், அவங்க மனைவிக்கு 2 குழந்தை. நல்லா கை தட்டுங்க. ஏங்க வேற ஒரு குடும்பத்தை பற்றி இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனால் என் மனைவி கூட இவ்வளோ என்ன முட்டாளாக்கலையா? என்ன யாருக்குமே சந்தேகம் வரலையா? அந்த அக்கா ஒரே ஆர்வம், சொல்லு இன்னொரு குழந்தை எங்க?
நடுவரே, அவங்க மனைவி வந்து தான் பிறந்த ஒரு பெண் குழந்தை மட்டும் இல்லாம தன் கணவனை கூட குழந்தையா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படிதாங்க, தன்னுடைய கணவனை கூட குழந்தையா நினைச்சுதாங்க இன்னைக்கெல்லாம் அழகா சட்டை போட்டு போயிட்டு வாங்க மாமா, போய் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க எல்லாத்தையும். தெரியுமா? இதெல்லாம் யூத்துங்களுக்கு மட்டும்தான் இந்த மனம் வரும். என்ன இருந்தாலும் உங்க மனைவி உங்களோட ரொம்ப சின்ன பொண்ணு, உங்களுக்கு ஒரு 30 வயசு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். நடுவருக்கு ஏதோ ஆயிடுச்சுங்களா நடுவர்களே? ஒரு பையனோ பொண்ணோ காதலிச்சுட்டா எப்படியாவது அவங்கள பிரிச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய திருமணத்தை விட எத்தனையோ காதல் திருமணங்கள் ஜெயிச்சிருக்காங்க வாழ்க்கையிலையும் சரி. அவங்க நிறைய காதல் திருமணம் பண்ணவங்க பின்னாடி அவங்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க சொந்தமாக வீடு கட்டியிருப்பாங்க, தொழில் பண்ணியிருப்பாங்க. அதை நிறைய பெரியவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, ஒருவேளை தன்னுடைய மதத்தின் காரணமாகவோ மொழியின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தை கட்டி பிரிச்சிடறாங்களே. இது எவ்வளோ தவறு நடுவர்களே. பெரியவங்கிட்ட போய் எங்கள் ஊரில் ஒரு பையன் சொன்னான், ஒரு அவங்க அப்பங்கிட்ட போய் சொன்னான்ப்பா, நான் எதிர் வீட்டு பொண்ணை 3 வருஷமா உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன்ப்பா, கட்டிக்கிட்டா நான் பிள்ளைய தான் கட்டிக்குவேன், இல்லைன்னா செத்துருவோம்மான்னான். இப்போ நீ சிரிக்கிறத பார்த்தா நான் செத்து போயிடும் நாட்டுக்குது. அதுக்கு அவங்க அப்பா சொன்னான், மகனே நீ எந்த பொண்ணை லவ் பண்ணு, அந்த பொண்ணை மட்டும் லவ் பண்ணாதான்னா. ஏன்பான்னா, அது உனக்கு தங்கச்சாகுண்டான்ட்டான். அப்படியே வேதனையோடு போய் அவங்க அம்மாட்ட சொன்னான், அம்மா உயிருக்கு உயிராக அந்த பொண்ணை காதலிச்சு அப்பா கிட்ட சொன்னான், அப்பா அந்த பொண்ணு தங்கச்சாகணும்னு சொல்லிட்டாரம்மா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னா, கவலைப்படாத நீ அதே பிள்ளைய கட்டிக்கிட்டான்னா. ஏமாண்ணா, யாருக்கும் சொல்லாதரா, நீ உங்கள் ஒப்பனுக்கு பிறக்கலான்ட்டா. நடுவர்களே, இன்னைக்கு வந்து பெரியோர்கள் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கலாமே. இன்றைக்கெலாம் அந்த காலத்துலலாம் எப்படி இருந்தாங்க நடுவர்களே? ஒரு கணவர் வந்து வெளியூர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த கணவர் இல்லைன்னொன்னே அந்த மனைவி சோகத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் பெருசாலாம் அந்த பாட்டு எதிரணியில் இருந்தவங்க தான் எல்லாமே எங்களுடைய இளைஞர்களுக்கு ஏற்ற பாட்டையில பாடிட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் வந்து தலைப்பை வெளியில் போக மாட்டேன் நடுவர்களே. அந்த பழைய பாடல் எப்படி இருக்கணும் 2 வரி சொல்லிட்டு எங்களுடைய யூத்துங்களுக்கான பாடலையும் நான் சொல்லிடுறேன். 2 வரி தான் பாடுவேன். அந்த பாட்டெலாம் நான் பாடக்கூட விரும்பலை, ஏன்னா நம்ம யூத் இல்லையா நடுவர்களே. பால் போலவே நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா, இன்று என் தலைவன் இல்லை சென்று வானிலா, தென்றலே என் தனிமை கண்டு என்று போய்விடு, தென்றலே என் தனிமை கண்டு இன்று போய்விடு. பாருங்க நடுவர்களே. ஆனா இந்த பாட்டை பாடுறதுக்கு நீ யூத்துன்னு பாத்தியா? நீ 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 யூத்துல மாட்டி ஒரு யூத்து. விடாமுயற்சி படம் பத்தியாமா? விடாமுயற்சி அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரோடைய படம் விடாமுயற்சி. ஆமா. ஆனா உண்மையிலேயே இளைய தளபதி விஜய்க்கு அவங்க அப்பா S.A. சந்திரசேகர் இருந்தார், பிரசாந்துக்கு அவங்க அப்பா தியாகராஜன் இருந்தா, அப்படி அதர்வாவுக்கு அவங்க அப்பா முரளி இருந்தார், எத்தனையோ நடிகர்கள் எல்லாம் பேரண்ட்ஸ் இருந்தாங்க. தன்னந்தனியாக தனிமையாக போராடி தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான் உண்மையிலேயே அந்த மனைவியை எப்படி நேசிக்க வேண்டும், குடும்பத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு அற்புதமான விடாமுயற்சி தான் இன்றைய குடும்பத்திற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு என்று நினைக்கின்றேன். அற்புதம் நடுவர்களே. இந்த மாதிரி கணவர் போனதுக்கு அப்புறம் நிலாவை பார்த்து, நிலாவே ஹஸ்பண்ட் ஊருக்கு போயிட்டாரு, நீ என்னை தீண்டாத, எனக்கு தீண்டுனா கூட அவர் ஞாபகம் வந்துடும், சாச்சா பாய் பாய் அப்படி சொன்னா போயிடுமா? என்ன நடுவர்கள், லாஜிக் வேண்டாம்? ஒரு பழைய பாடல்ல கூட லாஜிக் கொடுக்காம இருக்காங்க. நீ நிலான்னு சொன்னதுமே எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துருச்சு. வந்திருக்குமே. இந்த வாலிங்கிற படத்துல அஜித் குமாரும் சிம்ரனும் அந்த முதலிரவுல அந்த பொம்பளைங்க ஆர்வம் தான் அதிகன்றதுக்காக வருவா, சத்தமா வருவா. நிலவை கொண்டு வா, கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா, மெத்தை போட்டு வை, இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, இன்று முதல் இரவு, ஆம்பளை சோத்து சத்தமாய், இன்று முதல் இரவு என் இளமைக்கு உணவு. ஆனால் இந்த பாட்டை இன்னைக்கு பஸ்ஸில் போனேன், SMBSன்னு முறப்புலேருந்து ஒரு பஸ் வந்துச்சு. ஆனால் அதுக்கு மாட்டு வண்டியே பரவாயில்ல. அந்த பஸ்ஸில் ஒரு முன்னாடி ஒரு கிளவி உக்காந்துருந்தா, பக்கத்தில் அந்த பாட்டு போட்டதுமே அந்த பாட்டை ஒரு பையன் ஆஃப் பண்ணிட்டு இவன் பாடினான். 1 ரூபா கொண்டு வா, நெத்தியில ஒட்டி வை, வெத்தலை கொண்டு வா, வாயில கொட்டி வை, வெள்ளை துணி கொண்டு வா, வாயை கட்டி வை, இன்று முதல் இரவு இந்த கிளவிக்கு எலவு, எரிக்கவா புதைக்கவா வா வா. பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பாட்டை, ஒரு பாட்டு இறந்தது கூட இப்படி டியூன் பண்றோம்னா இந்த மாதிரி இளைஞர்களுக்கு தான் அதெல்லாம் தோணும்.
அதை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே பேசிட்டு இருக்கீங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் நாங்கள் எப்படி தெரியுமா நடுவர்களே, யூத்தாக இருக்கிறனால இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்ணானாலும் சரி ஆனாலும் சரி, கணவர் வந்து வெளியூருக்கு போயிருக்கேன். இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாரு, அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு. அப்போலாம் நான் எப்படி தெரியுமா என் கணவருக்காக காத்திருப்பேன், மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான். இல்லை அந்த அந்த பையன் யோசிக்கிறான், மஞ்சா சட்டு போட்ட பையன் உண்மையிலேயே உன் புருஷனுக்காக வெயிட் பண்ணியா நீ? இன்னைக்கு நடுவர்களே எத்தனையோ இளைஞர்கள் சாதிச்சிருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு நடுவர்களே இப்போ ஒரு படம் வந்துச்சு, அமரன், சிவகார்த்திகேயன் படம், ஒரு உண்மை சம்பவம் இல்லையா? மேஜர் முகுந்துடைய வாழ்க்கை வரலாறை எவ்வளோ அற்புதமாக காட்டியிருக்காங்க. அது குறித்து நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் இங்கே பதிவு பண்ணுறேன் நடுவர்களே. ஒரு ஆர்மியில் வேலை செய்கிற ஒருத்தர் புதுசாக திருமணமாகி 3 மாதம் விடுமுறையில் வந்து திருமணம் முடிஞ்சு போயிடுறாரு தன்னுடைய வேலைக்காக. போனதுக்கப்புறம் நமக்கு தெரியுமாங்களா, ஆப்ரேஷன் சொல்லி பார்டரில் ரொம்ப கடும் குளிர், இங்கே இருக்கிற மாதிரி குளிர் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய குளிர் தன்னுடைய சதைகள் எல்லாம் பிளந்து ரத்தம் வருமா, அப்படிப்பட்ட குளிரில் ஒரு ஆப்ரேஷனுக்காக காஷ்மீர் பார்டரில் இருக்காங்க. இப்போ இந்த அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, அந்த ஆர்மி ஆஃபீஸருடைய அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது. இவங்களுக்கு எப்படி வந்து பிரேக் கிடைக்கும்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் பிரேக் கிடைக்கும். நம்மள மாதிரி காலையில் டிஃபன் லஞ்ச் எல்லாம் கிடையாது, ஏதோ 1 மணி நேரம் கிடைக்கும். அதுக்குள்ளே போய் என்ன கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு வந்துடணும். இந்த ஏடிஎம் கார்டு திருமணமான தன்னுடைய மனைவி கையில் கொடுத்துட்டு வந்துடுறாரு, ஊருக்கு இந்த பார்டருக்கு வந்துடுறாரு. அப்போ இந்த 1 மணி நேரத்தில் போய் அந்த இளைஞர் என்ன பண்ணுறாரு, சாப்பிடாம ஓடுறாரு, ஓடி போகிறாரு. அந்த எல்லையில் மெயின் ரோடுக்கு போகிறக்கே கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் ஆகும். ஓடி போய் அந்த ஏடிஎம்ல ஒரு 100 ரூபாய் ஸ்வைப் பண்ணுறாரு, வந்துடுறாரு. இந்த மாதிரி தினந்தோறும் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 மணி நேரத்தில் சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஓடி ஓடி 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துகிட்டே இருக்கும்போது கூட இருக்க சோல்ஜர்ஸ்லாம் கேட்டாங்களா, உனக்கு எவ்வளோ தேவையோ நீ பணத்தை ஒரே முறை எடுக்கலாம்ல, கிடைக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரத்தில் எதுக்காக நீ ஒவ்வொரு முறையும் இவ்வளோ மூச்சு வாங்க ஓடிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த இராணுவ வீரர் இளைஞர் சொன்னாராம், அதெல்லாம் எனக்கு பணம் தேவைக்காக நான் தினந்தோறும் போகலை. புதுசாக திருமணமான என்னுடைய மனைவி, நான் இங்கே ஒரு முறை பணம் எடுக்கும் பொழுது என்னுடைய மனைவியோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் போகும், நான் கேஷ் இங்கே எடுத்தேன், அப்போது கணவருக்கு எதுவுமே ஆகலை, அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு அவன் நிம்மதியாக தூங்குவா. ஒவ்வொரு முறையும் நான் பணம் எடுக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம கணவர் நீ உயிரோடு இருக்காருன்னு அவன் நிம்மதியாக தூங்குவா. என்னைக்கு என் ஒய்ஃபோட ஃபோனில் மெசேஜ் வரலையோ அன்னைக்கு என்னுடைய கணவர் இறந்துட்டாருன்னு அன்னைக்கு நிம்மதி இல்லாமல் இருந்தால் போதும்னு ஒரு இளைஞர் நினைக்கிறாரு. அப்படின்னா என்னங்க, எங்களுடைய இளைஞர்களுக்கு இன்னைக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடுச்சு. ராணுவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இளைஞர்களாக தான் இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை எத்தனையோ கிடைச்சாலும் கூட இராணுவத்தில் போய் நாட்டுக்காக சேவை செய்யணும்னு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன் நடுவர்களே. சின்ஹா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தன்னுடைய ரயில் பயணத்தின் போது என்ன பண்ணுறாங்க, ரயிலில் இருந்து ஒரு களவாணி பசங்க வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க, தன்னுடைய இடது கால் போயிடுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட அதுக்காக அவங்களுக்கு எவரெஸ்ட் மலை ஏறணும் அப்படின்றத ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருந்துச்சு. தன்னுடைய கால் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி செயற்கை கால் பொருத்தி கடின உழைப்பால் முதல்ல எவரெஸ்ட் மலையில் ஏறின பெண் அவங்களா இன்னைக்கு இருக்காங்க. அப்படின்னா இளைஞர்கள் சாதிக்கலையா நடுவர்களே? அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு கரூரில் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கையடக்க செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சிருக்கான். அரசு பள்ளியை சேர்ந்த ஒரு மாணவன் செய்திருக்கான். அதே மாதிரி திருச்சியை சேர்ந்த கோமதின்ற பெண்ணு ஸ்போர்ட்ஸில் போய் நல்லா வின் பண்ணியிருக்காங்க, முதல்ல ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், தன்னுடைய அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்காங்க நடுவர்களே. எந்த காலத்திலையும் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தாலும் கூட தன்னுடைய பொறுப்புகள் வரும் பொழுதும் தன்னுடைய கடமைகள் வரும் பொழுதும் அதை ஒருபோதும் செய்ய தவறாதவர்கள் தான் இன்றைய இளைஞர்கள் என்று சொல்றதுல எனக்கு எந்தவித இதுவும் கிடையாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஒரு உண்மை சம்பவமும் கூட. கோயம்புத்தூர் மாவட்டம், நான் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனையில் தன்னுடைய தாய்க்கு ஒரு மாதவிடாய் பிரச்சனையே ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசு மருத்துவமனையில் எவ்வளவு தூரம் ஒரு மருத்துவ சேவை இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த செவிலியர்கள் தன்னுடைய தாயை தொட்டு பணிவிடை செய்ய தயங்கணும்னு அந்த மகன் சொன்னானா,
என்னுடைய தாயுடைய பிறப்புறுப்பில் இருந்து தானே நான் பிறந்தேன். என்னுடைய தாய்க்கு சேவை செய்ய ஒருபோதும் நான் தயங்க மாட்டேன். நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்லைன்னு சொல்லி தன்னுடைய தாய்க்கு தேவையான அத்தனை பணிவிடையும் செய்தது ஒரு 18 வயது இளைஞன் என்று சொன்னால், இன்று வீட்டை மட்டுமல்ல நாட்டையும் கட்டி ஆளக்கூடிய அத்தனை திறமையும் தைரியமும் எங்களுடைய இளைஞர்களுக்கு இருக்கிறது என்று ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும். நடுவர்களே, நிறைவாக மார்பக வரின்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தெரியல. திருவனந்தபுரம் மாவட்டத்தில் நீங்கள் வரலாறு புரட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். திருவனந்தபுரம் எல்லாத்துக்கும் ஒரு வரி இருந்த மாதிரி மார்பக, இந்த மேடையில் அதை பற்றி சொல்லுவதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. மார்பக வரின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த வரியை எதிர்த்து இனி வரக்கூடிய பெண்கள் இதால் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்களின்ற ஒரு பெண் தன்னுடைய மார்பகத்தை அரித்து இலையில் வைத்து அந்த அரசனிடம் வரி கட்ட முடியாது, இதை எடுத்துக்கோ உன்னுடைய வரிக்கு என்று சொல்லி மார்பகத்தை அறுத்து அந்த இலையில் வைத்து தன் உயிரை கொடுத்தாள் என்று சொன்னால் அவளும் ஒரு இளைஞன் தான். நடுவர்களே, எப்பொழுதுமே சாதிக்கிறதுக்கு எங்களுடைய இளைஞர்கள் தயாராக தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அற்புதமான மேடைக்கு நன்றி கூறி ஒரு சூப்பரான தலைப்பு கொடுத்து பேச வச்சிங்க. ரொம்ப நன்றி. மதுரைக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கோம்மா. போயிருக்கீங்களா? பாண்டிய மன்னன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? எப்படி தெரியும்? கண்ணகி கால் கொலுசுக்காக தீர்ப்பை தப்பாக வழங்கிட்டு நான் அங்கேயே செத்துட்டான். இன்னொரு முறை சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. தவறான தீர்ப்பு வழங்கினால அங்கேயே செத்துட்டான். மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் தவறான ஒரு தீர்ப்பு வழங்கியதால் அமர்ந்திருந்த அதே நாற்காலியில் நெஞ்சு வெடிச்சு செத்துட்டார். எங்களுக்கு நீதிதான் முக்கியம், நீதி அரசர் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை எங்களுக்கே வழங்குவீர்கள் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் செத்துட்டா நீ நடுவராயலான்னு பார்க்குற. பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் கண்ணகி கால் கொலுசுக்காக தப்பாக தீர்ப்பு வழங்கிட்டு அங்கேயே செத்துட்டான். அவன் செத்த பின்னாடி தான் நான் பிறந்தேன். அற்புதமான சிந்தனை. இளைஞர்கள் இன்றைக்கு நிர்வாகத்தை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சரியாக செய்து கொண்டால் 2 பாயிண்ட் சொன்னாங்க. நான் கூட இங்கே வந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான அரண்மனை ஹோட்டலில் அக்ஷயா ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே போய் சாப்பிட போகலான்னு பண்ணேன். அந்த நேரத்தில் இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு பையன் 10th ஃபெயில் ஆகிட்டான். அவனும் பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரும் எதிர் டேபிளில் சாப்பிட்டுருந்தாங்க. அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு பாட்டு போட்டோம். அந்த தர்மதுரையிலேருந்து ரஜினிகாந்த் பாட்டு ஒன்று. மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் ஒன்னுக்கு தானே. என் பாட்டுக்கு மியூசிக் அடிக்காத, மியூசிக் அடித்தா அது உனக்கு தான் கேவலம். மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் ஒன்னுக்கு தானே. இந்த பாட்டு போட்ட உடனே வாத்தியாருக்கு என்ன கோவம்ச்சே தெரில, பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வாத்தியார் பாடினார். மாசி மாசம் பெயிலான பையன் மாடு மேய்க்கத்தானே. ஏப்ரல் மாதம் பெயிலான பையன் எருமை மேய்க்கத்தானே. இந்த பாட்டு பாட்டே இருந்தார். பாட்டு முடிஞ்ச உடனே பையனுக்காக ஒரு பாட்டு, அஜித்குமார் பாட்டு, ஒரு பாட்டு மூச்சு விட ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது? சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். இந்த பாட்டை பையன் வாத்தியாரை பார்த்து பாடினான். ஃபார்முலா இல்லாத மேக்ஸ் கேட்டேன், ஈக்குவேஷன் இல்லாத கெமிஸ்ட்ரி கேட்டேன், ப்ராப்ளம் இல்லாத பிசிக்ஸ் கேட்டேன், புரோகிராம் இல்லாத கம்ப்யூட்டர் கேட்டேன், கிராமர் இல்லாத இங்கிலீஷ் கேட்டேன், பிளான்ஸ் இல்லாத பாட்டனி கேட்டேன், அனிமல்ஸ் இல்லாத ஜுவாலஜி கேட்டேன், இலக்கணம் இல்லாத தமிழை கேட்டேன். இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, அதனால் நானும் படிக்கவில்லை. எக்ஸாம் எக்ஸாம் வேண்டாம் என்று டிசி 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 கேட்டேன். இனி உனக்கு வாத்தியாராக வரமாட்டேன்ட்டான். பசங்க அந்த மாதிரி இருக்காங்க. படிக்கிற ஸ்கூலில் ஒரு பாட்டுங்க, கடவுள் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும். அந்த பாட்டை பாடினேக்கிறான். பருத்தி வீரம் பாட்டில் எவனோ போட்டு விட்டான். அந்த பாட்டு இவனுக்கு காது கேட்டுக்குது பிரேயரில். இவன் பாடுறான், நீராறும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும், சீராறும் வதனமென திகழ் பறந்த கண்டமெதில். அதை ஒரு பயந்துச்சு. திலக வாசனை பானத்தில் கரமாய் திலக முகம் எனக்கு இருந்தவரும் தமிழனங்கே. பசங்க அப்படி இருக்காங்க, முடியல. ஆனால் அற்புதமான இளைஞர்கள். ஒரு காலத்தில் கொடிக்காத்த குமரன் அடித்து உயிர் போகும்போது கூட இந்திய நாட்டிற்காக கொடியை பிடிச்சிக்கிட்டே உயிரை விட்டான் இளைஞன். அற்புதமான பாயிண்ட். வாங்க அதற்கு பதிலடி கொடுக்க உண்மையிலேயே அற்புதமான வழக்கறிஞர், தமிழ்நாட்டினுடைய தலைச்சிறந்த பேச்சாளர், மதிப்பிற்குரிய சகோதரி வழக்கறிஞர் நித்யா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு வருக வருக என வரவேற்கிறேன்.
ஏன் ஆரம்பமே அதிரடியா இருந்தா எப்படி? எல்லாமே பாண்டிச்சேரி ஜெயந்தி மாதிரியே பார்த்தா எப்படிரா? நான்லாம் அடக்கமான பொண்ணு தம்பி. எனக்கு கூட பொண்ணு பார்க்கும்போது அடக்கமான பொண்ணை பாருந்தா எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா நம்மளாம் ஒரே இனம்னு நீங்க போய் கை தட்டலாமா? நித்யா, எனக்கு கூட எங்க அப்பா கிட்ட சொன்ன அடக்கமான பொண்ணு பாருங்க. எங்க அப்பா சுடுகாட்டு கழிச்சு போயிட்டான். இது நேத்து அடக்கமான பொண்ணு, இது முந்தா நேத்து அடக்கமான பொண்ணு. ஆனா இந்த ஊருக்கு வந்த அதிசயத்தை பாருங்களேன். இந்த ஊருக்கு ஒரு நயன்தாரா வந்திருக்கேன் பாருங்க. ஏய் சத்தியமாடா, நான் வக்கீலு, பொய் சொல்ல மாட்டேன். சரி, அப்படியே முருகனோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு